சாய்ராம். சத்தியத்தின் நிழலில் பூஜ்ய ஸ்ரீ நரசிம்ம சுவாமிகளின் வாழ்க்கையின் நினைவுகள் என்ற புத்தகத்தை சாந்தி பிரியா எனும் திரு என்.ஆர். ஜெயராமன் அவர்கள் மிக அற்புதமாக தொகுத்து எழுதியுள்ளார். அதன் தொடர்ச்சியை இப்பொழுது நாம் கேட்கலாம். பூஜ்ய ஸ்ரீ சுவாமிகளின் மேற்படிப்பும் திருமணமும். மேற்படிப்பை தொடருவதற்காக சென்னைக்கு சென்று அங்கு கிறிஸ்டின் காலேஜில் சேர்ந்து படித்தார். அவர் அங்கு இருந்தபோது யார் வீட்டில் தங்கினார், ஹாஸ்டலிலா அல்லது வீட்டிலா என்பது தெரியவில்லை. 1900 ஆண்டு பூஜ்ய ஸ்ரீ நரசிம்ம சுவாமிக்கு வயது 16 எட்டிய போது ஜூனியர் இடைநிலை தேர்வு முடித்து விடுமுறையில் வீட்டிற்கு சென்றபோது அவருக்கு திருமணம் செய்ய முடிவு செய்த பெற்றோர்கள் அதற்கான ஏற்பாடுகளை செய்தார்கள். அந்த விடுமுறையிலேயே அவருக்கு கள்ளக்குறிச்சியை சேர்ந்த திரு வைத்தியநாத ஐயர் மற்றும் சீதாலட்சுமி தம்பதியினர் மகளான 10 வயதான சீதாலட்சுமி என்னும் சிறுமியுடன் திருமணம் நடந்தது. அந்த காலங்களில் பல குடும்பங்களில் சிறுவர்கள் குழந்தைகளாக இருக்கும் போதே திருமணம் செய்து வைக்கப்பட்டனர். அதற்கு காரணம் குழந்தை திருமணங்களை தடை செய்யும் சட்டம் அந்த காலத்தில் கடைபிடிக்கப்படவில்லை. இந்தியாவில் பழங்காலத்திலிருந்தே குழந்தை திருமணம் நடைமுறையில் இருந்து உள்ளது. இளம் குழந்தைகள் மற்றும் டீனேஜர்கள் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் முதிர்ச்சி அடைவதற்கு முன்பே திருமணம் செய்து வைக்கப்பட்டார்கள். அதனால் பூஜ்ய ஸ்ரீ நரசிம்ம சுவாமிகளுக்கு சிறுமியான சீதாலட்சுமியை மணமுடித்து வைத்தது வியப்பை தரவில்லை. திருமணம் முடிந்ததும் மீண்டும் பூஜ்ய ஸ்ரீ நரசிம்ம சுவாமிகள் தனது படிப்பை தொடர்வதற்கு சென்னைக்கு சென்று கிறிஸ்டின் காலேஜில் படிப்பை தொடர்ந்தார். கல்லூரியில் நல்ல முறையில் படித்தார். பரீட்சைகளில் நல்ல மதிப்பெண்கள் பெற்று கல்லூரி முதல் மாணவராக தேறினார். அப்போது அவர் தனக்கு வாழ்க்கையில் நெறிமுறைகளையும் தத்துவங்களையும் புரிந்து கொள்வதற்கு எந்த அளவில் தனது பெற்றோர்களின் வழிகாட்டுதல் அமைந்திருந்தது என்பதை உணர்ந்தது மட்டுமல்ல, அதை மற்றவர்களிடமும் பெருமையாக கூறிக்கொண்டார். மேல் படிப்பிற்கான படிப்பினை வெற்றிகரமாக முடித்த பின்னர் சட்ட படிப்பிற்கு தேவையான மேற்படிப்பை படிக்க துவங்கி அதையும் வெற்றிகரமாக முடித்து கொண்டு மீண்டும் சேலத்திற்கே திரும்ப சென்றார். அங்கு சென்றவர் வழக்கறிஞர் தொழிலை துவக்க முடிவு செய்து நேரடியாக பார் கவுன்சில் எனப்படும் வழக்கறிஞர் கழகத்தில் தம்மை இணைத்து கொண்டார். பார் கவுன்சில் ஆஃப் இந்தியா BCI என்பது இந்தியாவில் சட்ட நடைமுறை மற்றும் சட்ட கல்வியை ஒழுங்குபடுத்தும் வழக்கறிஞர்கள் சட்டம் 1961 இன் பிரிவு 4 கீழ் நிறுவப்பட்ட ஒரு சட்டப்பூர்வ அமைப்பாகும். அதில் உள்ளவர்கள் வழக்கறிஞர்களாக வழக்கு மன்றங்களில் வாதாட முடியும். வழக்கறிஞர் வாழ்க்கை. பூஜ்ய ஸ்ரீ நரசிம்ம சுவாமிகளுக்கு வாதிடும் திறமை, வாத பிரதிவாதங்களில் நுணுக்கமான அணுகுமுறை போன்றவை இயற்கையிலேயே அமைந்திருந்தது. அதோடு சேர்ந்து பட்டப்படிப்பும் அவருடைய திறமைக்கு மெருகூட்டின. அதனால் அவருடைய பெயர் பரவலாக புகழ் பெற துவங்க அவர் பார் கவுன்சிலின் முக்கியமான உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். அதன் பின் வெகு விரைவில் அவர் பார் கவுன்சிலின் தலைவரானார். அவருக்கு பெரிய அளவிலான கட்சிக்காரர்கள், ராஜா மகாராஜா போன்றவர்கள் வாடிக்கையாளர்கள், அதாவது கிளைண்ட் ஆயினர். வழக்கு மன்றங்களில் பூஜ்ய ஸ்ரீ நரசிம்ம சுவாமிகள் சட்டங்களின் நுணுக்கங்களை தமது திறமையான வாதத்தினால் எடுத்துரைத்து எதிராளி வழக்கறிஞர்களின் கவனத்தை சற்றே திருப்பியும் அவர்களை குழம்பவும் வைத்து தமது பக்க வாதங்களை வைத்து வழக்குகளில் வெற்றி பெற துவங்கினார். உண்மையில் திறமையுள்ள வழக்கறிஞர்களே தமது தொழிலில் பெரும் புகழை அடைகின்றார்கள் என்பதினால் பூஜ்ய ஸ்ரீ நரசிம்ம சுவாமிகளின் புகழ் எளிதில் பரவ வேறு என்ன தேவை இருந்திருக்க முடியும்? முன்காலங்களில் சமூகத்தில் அந்தஸ்து பெற்று பிரபலமாக இருந்த பெரிய மனிதர்கள் சின்ன சின்ன தகராறை எல்லாம் இருதரப்பு வழக்கறிஞர்களையும் கூட்டி வைத்து நியாயங்களை எடுத்துரைத்து இரு தரப்பினரையும் சமாதானம் செய்து வைத்து வழக்கு மன்றங்களை தாண்டிய நிலையில் நீதி கிடைக்க வைத்து விடுவார்கள். அதை பஞ்சாயத்து செய்வது என்பார்கள். அது இரண்டு பக்கவாதிகளுக்கும் நேரம் மற்றும் பண விரயத்தை தடுத்தது.
அதே போன்ற செயலைதான் பூஜ்ய ஸ்ரீ நரசிம்ம சுவாமிகள் மிகவும் நியாயமான முறையில் செய்து வந்தார். இதனால் பூஜ்ய ஸ்ரீ நரசிம்ம சுவாமிகளுக்கு உள்ளூரில் பேரும் புகழும் பெருகிக் கொண்டே இருந்ததினால் அதன் மூலம் பல செல்வந்தர்கள் மற்றும் பிரபலமான மனிதர்களின் தொடர்பும் கிடைத்தது. அதில் முக்கியமானவர்கள் சமூகத்தில் அந்தஸ்து பெற்று பிரபலமாக இருந்த கவர்னர் ஜெனரல் பதவியில் இருந்த திரு ராஜாஜி எனும் ராஜகோபாலாச்சாரியார் அவர்கள், அன்றைய சென்னை தலைமை நீதிபதியாக இருந்த திரு சுந்தரம் செட்டியார், அன்றைய காங்கிரஸ் தலைவராக இருந்த திரு விஜயராகவாச்சாரியார் மற்றும் விடுதலை வீரரும் பார் அட் லா எனப்படும் பாரிஸ்டருமான திரு முத்துகிருஷ்ண ஐயர் போன்றவர்கள் அடக்கம். பார் அட் லா என்னும் சொல் வழக்கறிஞர்களை தான் குறிக்கிறது. பாரிஸ்டர் அட் லா என்றால் இங்கிலாந்து நாட்டில் உபயோகிக்கப்படும் ஒரு சட்ட தொழில் வல்லுநர் தகுதி. சட்டத்துறையில் அந்த நிலையை அடைய ஒருவருக்கு 5 ஆண்டுகள் ஆகும். 3 ஆண்டுகள் சட்டப்படிப்புக்கு பிறகு 1 வருட பார் படிப்பு படித்து அதன் தேர்வில் தேர வேண்டும். பின்னர் 1 ஆண்டுக்கு அப்ரெண்டிஸ் போல பாரில் பயிற்சி பெற வேண்டும். அது அந்த படிப்பின் கடைசி தேவையாகும். இந்த பயிற்சிக்கு பிறகு அதில் வெற்றிகரமாக தேர்ச்சி அடைந்தவர்கள் பார் கவுன்சில் உறுப்பினராக சேர்க்கப்படுவர். அவர்கள் நீதிமன்றத்தில் வழக்குகளை வாதிடுவதற்கு சிறப்பு பயிற்சி பெற்றவர்கள். வழக்குகளை வாதிடுவதில் நிபுணர்கள். பொது வாழ்க்கை. செல்வம் சேர்ப்பது ஒன்றே தன்னுடைய வாழ்க்கையின் குறிக்கோள் என கருதாமல் பொதுமக்களுடைய சேவைக்கும் தன்னை அவர் அர்ப்பணித்துக் கொண்டதினால் பூஜ்ய ஸ்ரீ நரசிம்ம சுவாமிகளை தேடி தலைமை பதவிகள் தாமாகவே வந்தன. பொது வாழ்க்கையில் தூய்மையை கடைபிடித்ததினாலும் நாணயஸ்தராக இருந்ததினாலும் பெரும்பாலான மக்களின் நம்பிக்கையை பெற்று இருந்த பூஜ்ய ஸ்ரீ நரசிம்ம சுவாமிகள் 1902ஆம் ஆண்டில் சேலம் மாநகராட்சிக்கு நடந்த தேர்தலில் வெற்றி பெற்றார். சேலம் கூட்டுறவு சங்கத்தின் தலைமை அதிகாரியாக பதவியேற்றார். 1904ஆம் ஆண்டு சேலம் மாநகராட்சி தலைவரானார். சேலம் கூட்டுறவு வங்கியின் மேலாளர் ஆனார். இப்படியாக அடுக்கடுக்கான பதவிகள் தாமாகவே அவரை தேடி வந்தன. எங்கே வாழ்க்கை தொடங்கும், அது எங்கே எவ்விதம் சென்று முடியும், இதுதான் பாதை, இதுதான் பயணம் என்பது யாருக்கும் தெரியாது. பாதையெல்லாம் மாறி மாறி வரும் என்கின்ற கூற்றுகள் அனைத்தும் உண்மை போல உள்ளம் முழுவதும் ஒரு ஆன்மீகவாதியான பூஜ்ய ஸ்ரீ நரசிம்ம சுவாமிகள் அரசியலில் புகுந்து கொள்ள வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது என்பது விசித்திரமில்லைதான். கடவுள் தனது ஆலயத்தை அன்பினால் கட்டப்படுவதற்காக காத்திருக்கும் பொழுது மனிதர்கள் கற்களை கொண்டு கட்ட வருகிறார்கள் என்பார்கள். அதை போல ஆன்மீகவாதியாக இருக்க வேண்டிய பூஜ்ய ஸ்ரீ நரசிம்ம சுவாமிகளோ திசை மாறி அரசியலில் செல்ல வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுவிட்டது. அதுதான் விதி என்பது. ஆனாலும் பூஜ்ய ஸ்ரீ நரசிம்ம சுவாமிகள் எந்த அளவிற்கு தொழிலில் ஈடுபாடுடன் இருந்தாரோ அதிலேயே மூழ்கி செல்வத்தை வளர்த்து கொள்ள விரும்பாமல் தமது மனநிலையை சற்றே மாற்றி வைத்து கொள்ள விரும்பி சற்று நேரத்தை விளையாட்டிற்காகவும் ஒதுக்கினார். அவர் அனுதினமும் மாலை வேளையில் சற்று நேரம் டென்னிஸ் மற்றும் பில்லியர்டு விளையாட்டுகளில் தன்னை ஈடுபடுத்தி கொண்டார். அதிலும் கூட அளவிற்கு அதிக நேரத்தை ஒதுக்கி கொள்ளாமல் மாலை மங்கியதும் உடனே விளையாடுவதை நிறுத்திவிட்டு வீட்டிற்கு சென்று விடுவார். சற்று நேரம் பூஜை மற்றும் தியானங்களில் ஈடுபடுவார். அதனால்தான் அவரால் ஒரே நேரத்தில் தொழில், விளையாட்டு மற்றும் தெய்வ பக்தி போன்ற 3லும் தம்மை ஈடுபடுத்தி கொள்ள முடிந்தது. இதன் தொடர்ச்சி நாம் அடுத்த பகுதியில் காணலாம். ஓம் சாய்ராம். பூஜ்ய ஸ்ரீ நரசிம்ம சுவாமி ஜி கி ஜெய்.